காளி தேவி எதற்காக சிவபெருமான் மீது காலினை வைத்து மிதித்தார்கள் தெரியுமா? சிவபெருமான் கூறியதால் பார்வதி தேவி யாரும் பார்த்திடாத ஒரு குறிஞ்சி காட்டிற்குள் ஒரு குழந்தை அவதாரம் எடுத்து 16 வருடம் சிவபெருமான் தன்னை மணக்க வருவார் என்று காத்திருந்தார்கள். அதே சமயம் தரிகாசுரன் என்ற ஒரு அரக்கன் பிரம்மரிடம் 16 வருடம் ஆண்கள் கண்ணில் படாத ஒரு கன்னியால் தான் எனக்கு மரணம் நேரிட வேண்டும் என்று வரம் வாங்கி வந்தான். இந்த நிலையில் சிவபெருமான் நாரதரை அழைத்து குறிஞ்சி காட்டிற்குள் ஒரு மங்கை இருக்கிறாள் என்று தரிகாசுரனிடம் தெரியப்படுத்த சொன்னார். தரிகாசுரனும் இது தெரிந்து கொண்டு குறிஞ்சி காட்டுக்குள் சென்று பார்வதி தேவியின் அழகில் மயங்கி தன்னை மணந்து கொள்ள கூறி கட்டாயப்படுத்தினான். இதில் ஆத்திரமடைந்த பார்வதி தேவி காலியாக மகா காளியாக அவதாரம் எடுத்தார். தரிகாசூரனை வதைத்து அவன் தலையினை கையில் ஏந்தியபடி நின்றார் காளியம்மாள். அப்போது அங்கு தோன்றிய சிவபெருமான் காளி தேவியினை சாந்தப்படுத்துவதற்காக அருகில் சென்றார். ஆனால் காளி தேவி அவரை தரையில் சாய்த்து ஏறி நின்றார். பிறகு காளி தேவியின் உக்கிரம் குறைந்தது. இந்த கதை பிடித்திருந்தால் லைக், ஷேர் செய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.